திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் காந்தாரம், தலம் திருவாரூர், பதிகம் 5, பாடல் 9, நாடு காவேரி தென்கரை. ஒட்டாதே வாழவுணர் புறமூன்றும் ஓரம்பின் வாயின் வீழ, ஒட்டாதே வாழவுணர் புறமூன்றும் ஓர் அம்பே வாயினின் வீழ, கட்டானை காமனையும் காலனையும் கண்ணியினோடு காலின் கீழ் வீழ, கட்டானை காமனையும் காலனையும் கண்ணீனோடு காலிலின் கீழ வீழ, அட்டானை ஆரூரில் அம்மானை ஆர்வச் செற்ற குரோதம், அட்டானை ஆரூரில் அம்மானை ஆர்வச் செற்ற குரோதம், தட்டானை சாராதே தவம் இருக்க அவம் செய்து இருக்கேனே, தட்டானை சாராதே தவம் இருக்க அவம் செய்து திரிகினேனே, தட்டானை சாராதே தவம் இருக்க அவம் செய்து தருகினேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 9ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் சுவாமி அப்படின்னா, சிவநெறியில் நழுவிச் சென்று மாறுபட்ட கொள்கையை கொண்டிருந்த கொடிய முப்புறத்து அரக்கர்களை 3 கோட்டைகளையும் ஓர் அம்பினால் எரித்து விழுமாறு செய்பவன் அப்படிங்கிற காமனை நமக்கு எல்லாரும் தெரியும். காமனை விழியினாலே பார்த்து எரித்தவர், காலனை காலால் உதைத்து அவர்களை இருவரையும் துன்புறுத்திய சிவருமான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆரூரில் உரைக்கின்றான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இத்தகைய வலிமை வாய்ந்த சிவருமான் நம்மை அணுகும் 6 உட்பகை, நம்மள ஒரு 6 உட்பகைகனாகிய காமம், குரோதம், மோகம், உலோபம், மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 தீய குணங்கள், தீய இதை சொல்கிறார் இந்த பாட்டில். மார்ச்சரியம் 6 மொத்தம் 6 இருக்குது. காமம், குரோதம், மோகம், உலோபம், மதம், மார்ச்சரியம் ஆகிய குணங்கள் அணுகாது வண்ணம் பெருமை வாய்ந்த சிவபெருமான் சார்ந்து தவம் செய்யும் நல்வழியில் இருக்கையில் இத்தனை விடுத்து சிவபெருமான் இதெல்லாம் விடுத்து சமண வழியில் தழுவி நான் வீணா திரிந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி சமண மதத்தில் நான் அவருடைய பாதையில் செல்லாமல் சமண மத பாதையில் செய்து செய்யாத செயலெல்லாம் செய்து பாவத்தை சேர்த்து கொண்டேன், அது தவறான செயலுங்கிற மாதிரி இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.